கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, சிலுவையில் ஆண்டவர் இயேசு பேசின கடைசி 7 வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு பேசின 6வது வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். முதல் 5 வார்த்தைகள் சோகமான வார்த்தைகள், வேதனை நிறைந்த வார்த்தைகள். ஆனால் 6வது 7வது வார்த்தையோ அது வெற்றியின் வார்த்தைகள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே 6 மணி நேரங்கள் தொங்கி முழு உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்த்து முடித்து அந்த வேதனையின் நேரம் முடிகிற வேளையிலே எல்லாம் முடிந்தது என்ற இந்த வெற்றியின் வார்த்தையை இயேசு உச்சரித்தார். யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இந்த முடிந்தது என்ற வார்த்தை பல ஆழமான அர்த்தங்களை உடையதாக இருக்கிறது. அதில் ஒரு 3 அர்த்தங்களை மாத்திரம் இன்றைக்கு நாம் வேகமாய் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக, முடிந்தது என்று இயேசு சொன்னதன் அர்த்தம் என்னவென்று பார்க்கும் பொழுது, பிதாவினால் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை முடிந்தது என்று இயேசு அங்கே சொல்கிறார். யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனத்திலே அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்த நோக்கத்தை, பிதாவினால் அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றி முடித்து விட்டோம் என்ற அர்த்தத்திலே முடிந்தது என்று சொல்கிறார். பூமிக்கு இயேசு வருவது தற்செயலாய் உருவான ஒரு திட்டம் அல்ல. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே பிதாவும் குமாரனும் உருவாக்கின ஒரு திட்டம். ஆகவேதான் வெளிப்படுத்தல் 13:8 நாம் பார்க்கிறோம், உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். அப்படி என்றால் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இயேசு இங்கே உருவகிக்கப்படுகிறார். ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்பாகவே அவர் சிலுவையில் மரிக்க வேண்டும் என்பதை பிதாவும் அவரும் திட்டமிடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, முதலாவது மனிதனாகிய ஆதாமை அவர் உண்டாக்கின பொழுது, அவன் பாவம் செய்த பொழுது அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தமாக ஒரு மிருகம் பலி செலுத்தப்பட்டது. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 21வது வசனத்திலே, தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அவர்களுக்கு தோல் உடைகளை உண்டாக்கும்படி ஒரு மிருகம் பலி செலுத்தப்பட்டது. அது எந்த மிருகம் என்று வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் அது ஒரு ஆட்டுக்குட்டியாக இருக்கலாம் என்று நாம் யூகிக்க முடியும். ஆதாம் ஏவாளின் பாவத்துக்கு பரிகாரமாக ஒரு மிருகம் அடிக்கப்பட்டு அவர்களுடைய நிர்வாணம் மூடப்பட்டது. அதே போல பாவம் செய்கிற நம் வாழ்க்கையிலே பாவம் என்கிற நிர்வாணத்தை மூடும்படியாக ஆண்டவர் நமக்கு பாவ மன்னிப்பாகிய பிராயச்சித்தத்தை உண்டாக்க இயேசுவை இந்த பூமியில் அனுப்பினார். இயேசு இந்த பூமிக்கு வந்தது திடீரென்று நடந்த ஒரு சம்பவம் அல்ல. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த உடனே அந்த இடத்தில் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கர்த்தர் சொல்கிறார். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே, அதை போல உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று அங்கே ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. மனுக்குலத்தின் பாவ நிர்வாணத்தை மூட இயேசு சிலுவையில் மரிப்பார். அவருடைய குதிங்காலை சாத்தான் ஆகிய சர்வம் கடிக்கும், ஆனால் அந்த சர்வத்தின் தலையை இயேசு நசுக்குவார் என்று சொல்லி அங்கே ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. இந்த வாக்குத்தத்தத்தை மனுக்குலம் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக ஆசரிப்பு கூடார முறைமையையும் அந்த கூடாரத்திலே பலி செலுத்தும் முறைமையையும் ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஒவ்வொரு முறை ஒரு மிருகம் பலி செலுத்தப்பட்டு அதன் இரத்தத்தை சிந்தும் பொழுதும் அந்த பலி செலுத்தப்பட்ட மிருகத்தின் இரத்தத்தினால் அந்த பலி செலுத்தின மனிதனுடைய பாவம் மூடப்பட்டது. பாவம் மன்னிக்கப்படவில்லை, மூடப்பட்டது. ஆனால் என்றைக்கு சிலுவையில் இயேசு தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தினாரோ அந்த இரத்தம்தான் மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கிற இரத்தமாக காணப்படுகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து பிராயச்சித்த பலியாக அவர் இந்த பூமியிலே வந்து மரிப்பார் என்பதன் முன்னடையாளமாக, நிழலாட்டமாக பலி முறைகளை கர்த்தர் ஏற்படுத்தினார். அதன் பின்பு அவர் முன்குறித்த காலத்திலே, கலாத்தியர் 4:5 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இந்த பூமிக்கு சுயமாய் வரவில்லை, ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அப்படி என்றால் காலம் நிறைவேறின பொழுது, when the time was fulfilled, ஆண்டவர் முன்குறித்த அந்த நேரம் வந்த பொழுது பிதா தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். குமாரனாகிய இயேசு தானாக சுயமாக இந்த பூமிக்கு வரவில்லை, பிதாவாகிய தேவன் அவரை அனுப்பினார். யோவான் 8:42 நாம் பார்க்கிறோம், இயேசு அவர்களை நோக்கி,
தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள், ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். ஆக பிதாவாகிய தேவன் முன்குறித்த திட்டத்தின்படி தன் குமாரனாகிய இயேசுவை முன்குறிக்கப்பட்ட காலம் நிறைவேறின பொழுது இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் அனுப்பின வேலையை நான் செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எல்லாம் முடிந்ததென்று பிரகடனப்படுத்துகிறார். எல்லாம் முடிந்ததென்று இயேசு சொன்னதன் இரண்டாவது அர்த்தம் என்னவென்று பார்க்கும் பொழுது, கிரயம் செலுத்தி முடிந்தது. ஆண்டவர் இயேசு மனுக்குலத்தின் பாவத்துக்கான கிரயத்தை சிலுவையில் செலுத்தி முடித்து விட்டார் என்ற அர்த்தத்திலே முடிந்தது என்று அவர் சொன்னார். உதாரணத்துக்கு, ஒரு நகையை ஒரு கடையில் அடகு வைக்கும் பொழுது அந்த கடைக்காரர் பணத்தை கொடுக்கிறார். இப்பொழுது அந்த நகை திரும்ப நாம் அந்த பணத்தை செலுத்துகிற வரை அந்த கடைக்காரருக்கு சொந்தமாய் மாறிவிடுகிறது. நாம் அந்த நகைக்குரிய பணத்தை வட்டியும் முதலுமாக திருப்பி கொடுக்காவிட்டால் அது அவருக்கு சொந்தமாய் மாறிவிடும். ஆகவே நாம் அந்த நகைக்கான கிரயத்தை கொடுப்பதற்காக முயற்சி எடுக்கிறோம். நம்மால் கொடுக்க முடியாத நேரத்தில் வேறொருவர் அந்த கிரயத்தை செலுத்தும் பொழுது அந்த நகை அவருக்கு சொந்தமாக மாறிவிடுகிறது. அதே போலவே நம்முடைய பாவங்களுக்காக நாம் செலுத்த வேண்டிய அபராதத்தை நம்மால் செலுத்த முடியவில்லை. ஏனென்றால் பிரமாணம் சொல்கிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஒரு மனிதனுடைய பாவத்துக்காக பரிசுத்தமான இரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆகவே நமக்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி கிரயம் கொடுத்து நம்மை அவர் மீட்டெடுத்திருக்கிறார். ஆகவேதான் 1 பேதுரு 1வது அதிகாரம் 18-19 வசனங்களிலே, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து முழு உலகத்தின் பாவத்துக்கு பரிகாரமாக சிலுவையில் தம்முடைய இரத்தத்தை சிந்தி அந்த அபராதத்தை செலுத்தி தீர்த்து விட்டார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ரோமர் 6:23 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்மை மீட்பதற்கான கிரயமாக சிலுவையில் தன்னையே பலி செலுத்தி தம்முடைய இரத்தத்தை கொடுத்து ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அழிந்து போகிற பொன்னினாலும் வெள்ளியினாலும் அல்ல, இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி அவர் பிரகடனப்படுத்தினார். இந்த முடிந்தது என்ற வார்த்தை கிரேக்க மொழியிலே டெட்லஸ்டாய் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு எல்லாம் முடிந்தது. இது ஒரு வியாபாரம் சம்பந்தமான ஒரு வார்த்தை. ஒரு வியாபாரி ஒரு நபரிடமிருந்து பொருட்களை வாங்கி கொண்டு அதற்கான கிரயத்தை செலுத்தின உடனே டெட்லஸ்டாய் என்று அவர்கள் சொல்வார்கள். அப்பொழுது வியாபாரத்தின் டீல் முடிந்து விட்டது. அதே போல சிலுவையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்கான விலைக்கிரயத்தை செலுத்தினதினால் இந்த டீல் முடிந்துவிட்டது என்று உலகத்துக்கு பிரகடனப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அந்த இடத்திலே அறிக்கையிடுகிறார். மூன்றாவதாக, எல்லாம் முடிந்தது என்பதற்கு இன்னொரு அர்த்தம் என்னவென்று பார்க்கும் பொழுது, வேத வாக்கியம் எல்லாம் நிறைவேறி முடிந்தது. வேத வாக்கியத்தின்படி எபிரேயர் 9:22 நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அப்படி என்றால் ஒரு மனிதனுடைய பாவத்துக்கு பரிகாரம் செலுத்த, அபராதம் செலுத்த அவன் தன் இரத்தத்தை செலுத்த வேண்டும். ஆனால் மனிதனுடைய இரத்தம் பாவம் நிறைந்த இரத்தம். ஆகவே அந்த மனிதனுக்கு பதிலாக பாவம் இல்லாத தேவ ஆட்டுக்குட்டியின் இரத்தம் சிந்தப்பட வேண்டும். இந்த முறைமையை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பழைய ஏற்பாட்டிலே மனிதனுடைய பாவங்கள் மூடப்படுவதற்காக பலி முறைமைகளை பிதாவாகிய தேவன் ஏற்படுத்தினார். ஒவ்வொரு முறையும் ஒரு ஆடு பலி செலுத்தப்படும் பொழுது அது தன்னுடைய இரத்தத்தை சிந்தும் பொழுது அந்த இரத்தத்தின் ஒரு துளி அந்த மனிதனுடைய மேல் தெளிக்கப்படும். அப்பொழுது அவனுடைய பாவம் மூடப்படும், பாவம் மன்னிக்கப்படுவதில்லை. இயேசு கிறிஸ்து எப்பொழுது சிலுவையில் தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தாரோ அவரை விசுவாசிக்கும் பொழுதே மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வேத வாக்கியம் நிறைவேறும்படியாகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். அவர் இந்த பூமியில் சிலுவையில் இரத்தம் சிந்தி மரிப்பார் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசனமாய் எழுதியிருந்தார். ஏசாயா 53:5 நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம்.
இந்த இடத்திலே ஆண்டவர் காயப்பட்டார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று ஏசாயா சொல்வதிலிருந்து அவர் இரத்தத்தை சிந்தினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். மிருகங்களின் இரத்தம் மனிதனுடைய பாவத்தை மூட மட்டுமே முடியும், முற்றிலும் பரிகரிக்க முடியாது. ஆகவே இயேசு கிறிஸ்து நமக்காக காயப்பட்டு மரித்து நம்மேல் வரவேண்டிய ஆக்கினை தண்டனையை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையின் மரணத்தின் மூலமாக ஏசாயா அறிவித்த அந்த தீர்க்க தரிசனத்தை அவர் நிறைவேற்றி முடித்தார். அது மாத்திரமல்ல, வேத வாக்கியங்களின்படி அவர் மரித்தார், அவர் மீண்டும் உயிரோடு கூட எழுந்தார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3வது வசனத்திலே, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார். ஆக இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களை நிறைவேற்றும்படியாகவே நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். 4வது வசனத்தில் அவர் சொல்கிறார், அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படியே 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். ஆக இயேசு கிறிஸ்து வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலாக சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். 3வது நாள் அந்த தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலாக உயிரோடு கூட எழுந்தார். ஆக இந்த வேத வாக்கியங்களின்படி 3வது நாள் அவர் உயிரோடு எழுந்ததினால் வேத வாக்கியங்களை, விசேஷமாய் தீர்க்க தரிசனங்களை சிலுவையில் நான் நிறைவேற்றி முடித்து விட்டேன் என்பதன் அடையாளமாக எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பிரகடனப்படுத்தினார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கு நாம் ரட்சிப்பை இலவசமாய் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த ரட்சிப்பு நமக்கு இலவசம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ இதற்காக விலை கிரயத்தை செலுத்தினார். அவர் சாதாரணமாக வெள்ளியையோ பொன்னையோ கொடுத்து நம்மை மீட்கவில்லை. தம்முடைய விலையேற பெற்ற பரிசுத்த இரத்தத்தை கொடுத்து நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். கிரயத்துக்கு கொல்லப்பட்ட நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே, உன் வாழ்க்கை, உன் சரீரம், உனக்குரியவை எல்லாம் இயேசுவுக்கு சொந்தம். ஆகவே உன்னுடைய விருப்பத்தின்படி, உன் மனமும் மாம்சமும் விரும்பினபடி நீ வாழாமல், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக உன்னை ரட்சித்தாரோ அந்த நோக்கத்தை அறிந்து அவருடைய சித்தத்தை நீ நிறைவேற்றுவாய் என்றால், அப்பொழுதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களுக்கு ஒரு முழுமையான ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். ஆகவே இயேசு சிலுவையில் அனுபவித்த பாடுகள் முடிவுக்கு வந்துவிட்டதை நினைவு கூறும்படியாக, உணர்த்தும் விதமாக எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் முழக்கமிட்டார். சிலுவையிலே பிதா எதற்காக தன்னை அனுப்பினாரோ அந்த வேலை அவர் முடித்தார். கிரயத்தை நமக்காக செலுத்தி முடித்தார். வேத வாக்கியத்தை நிறைவேற்றி முடித்தார். ஆகவேதான் இதுவரை அவர் வேதனையோடு 5 வார்த்தைகளை பேசினார். 6வது வார்த்தையை வெற்றி முழக்கத்தோடு சந்தோஷமாய் முடிந்தது என்று சொல்லி பிரகடனப்படுத்தினார். இந்த நாளிலே நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்த இயேசு கிறிஸ்து உங்களுக்காக நிச்சயமாய் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். கண்களை மூடி அவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லாம் முடிந்ததென்று சிலுவையிலே நீர் பிரகடனப்படுத்தினீரப்பா. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற எங்கள் தெய்வமே, இந்த நாளிலே உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். இம்மையிலும் மறுமையிலும் எங்களுக்காக சகலத்தையும் நீர் செய்வீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பாவ மன்னிப்பையும், உம்முடைய ரட்சிப்பையும், உம்முடைய நித்திய ஜீவனையும் ஒவ்வொருவரும் சுதந்திரிக்க கிருபை தருவீராக. முழுமையாக உம்மீது தங்களுடைய விசுவாசத்தை வைக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அனுக்கிரகம் செய்வீராக. உம்முடைய ஊழியனாக பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய தெய்வீக சட்டிகளை காத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you and God bless you.